அவங்க பண்ண பெரிய தப்பு அந்த வீடியோ எடுத்து அந்த ஆடியோ வாஸ் வெரி கிளியர். பொண்ணு கத்துது, ஆனால் அடிக்காத அடிக்காத தானே கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், எல்லா டைலாக் பூரா ரெக்கார்ட் பண்ணி இந்த பெண்கள் கதற இதுவரையிலும் எந்த ஒரு கற்பழிப்பு கேஸ்லையும் வராத ஒரு விஷயம். டெக்னாலஜி வளர்ந்ததனுடைய விளைவு இந்த பசங்க தானா மாட்டேன். மெயின் ரோட்ல இருந்து அப்படியே உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பங்களா இருக்கும். சுற்றி தென்னை மரமும் அது இதெல்லாம் போட்டு மயில் மான் எல்லாம் வளர்த்துவாங்க. ஒரு பெரிய சோலை மாதிரி இருக்கு. யார் உள்ள போறா யார் இருக்கான்னு கூட தெரியாது. நீச்சல் உடையில இருக்கலாம், நிர்வாணமாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் நான் ஃபார்ம் ஹவுஸே வச்சிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பசங்க சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாம் பணக்கார பசங்க. வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திமிரு தெனாவட்டு இருக்குதுன்னா எவ்வளவு செல்வாக்கு இருந்தால் அந்த தைரியமாக எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் விட்னஸ் நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது எங்களுக்கு தெரியும். சோதிக்கும் போது அவ போராடினதுக்கான அடையாளங்கள் உள்ள தெரியும். அது எப்படி சார் தெரியும்? அதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுத்து. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். 2019 எல்லாருமே அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நியாயமான தீர்ப்பு. எங்கள் காலத்து நியாயத்துக்கு பிரகாரம் அந்த தீர்ப்பு கரெக்டாக இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் இதெல்லாம் வழக்கெல்லாம் எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. என்ன பெருசாக கற்பழிச்சிட்டாங்கிற மாதிரி போக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எங்கள் காலத்தில் அது நடந்தது, அந்த காலத்தில் நடந்ததுக்கு அந்த அன்னைக்கு இருந்த இது பிரகாரம் அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க நிச்சயமாக அப்பீலுக்கு போவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் எல்லாருமே இடமாற்றம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ் இந்த மேடம் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுனால இவங்களுக்கு தான் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியும்னு சொல்லி இவங்களை எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சு இன்னைக்கு ஒரு கரெக்டான தீர்ப்பை கொடுத்துருக்கிறதா எல்லாருமே பேசிக்கிறாங்களே சார். தீர்ப்பை பொறுத்தவரையிலும் மாறுபட்ட கருத்தை யாரும் சொல்லு. தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்ப்பு தான். ஏன்னா அந்த நக்கீரன் அவங்க அந்த கேசட்டை வெளியிட்டாங்க. அதுதான் உலகத்தையும் அதிர்ச்சி செய்யும். அந்த பெண்கள் கதற இதுவரையிலும் எந்த ஒரு கற்பழிப்பு கேஸ்லையும் வராத ஒரு விஷயம். ஆமாம் சார், டிஜிட்டல் எவிடன்ஸ். அதாவது டெக்னாலஜி வளர்ந்ததனுடைய விளைவு இந்த பசங்க தானா மாட்டிக்கிட்டான். இல்லாட்டி ஒரு கற்பழிப்பு கேஸை நீங்கள் அவ்வளோ சுலமாக நிரூபிக்கவே முடியாது. அந்த அந்த அளவுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மேநாட்டு ஐரோப்பாவில் நடந்த ஒரு வழக்கில் அந்த ஆணுக்கான வக்கீல் கற்பழிச்சான்றவனுக்கு அப்பியரான வக்கீல் ஒரு இதை காட்டினார். ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாரு, ஊசி இப்படி ஆட்டிக்கிட்டு இதில் நூலை போட்டு கொடுக்குறேன் சார் பார்க்கலான்னு. ஜட்ஜ் அப்புறம் இது பண்ணார், பெண் மறுத்தா ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏதோ ஒரு இடத்துல சம்மதம் தெரிவித்ததுனால தான் அவன் அந்த உடல் உறவை வச்சுக்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அவருடைய சம்மதம் இருந்துருக்குது, அதை எப்படி அவனை குற்றவாளின்னு சொல்ல முடியும்னு சொல்லி விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த காலத்துலேருந்தே அது நடந்துக்கிட்டு. அதனால் இது எதிர்காலத்தில் அவங்க அப்பீலுக்கு இந்த பசங்க அந்த பாதிக்கப்பட்ட பசங்க சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாம் பணக்கார பசங்க. வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திமிரு தெனாவட்டு இருக்குதுன்னா எவ்வளோ செல்வாக்கு இருந்தால் அந்த தைரியமாக எடுத்திருப்பாங்க. உலகத்தையே வளைச்சி போட்ட முடியுது. 6 வருஷம் எடுத்துக்கிச்சுமா கேஸு. எத்தனை வகையான தடங்கள், எத்தனை வகையான இது சிபிஐக்கு வர்றதுக்குள்ளார அது கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்ன போலீஸ் அதிகாரி. சார் இதில் அரசியல் குறுக்கீடு ஏகப்பட்டது இருந்துதாமே சார்? ஆமாம்மா, அந்த மாட்டின பசங்கள்லாம் அப்போ ஒரு அதிமுகவில் பெரிய செல்வாக்கில் இருந்த தலைவருடைய பசங்க தானே அத்தனை பேர். அவருடைய பசங்களும் அவருடைய ஒரு நண்பர்களும் தானே அதில் மாட்டினாங்க. ஆளும் கட்சி அதிமுகவோட செல்வாக்கு அதிகமாக இருக்கு. நான் பேச விரும்பலை, அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் அப்போ ஆளும் கட்சி அதிமுக தானே? ஆமாம், அவர் பீரியடில் தான் நடந்தது. அதனால தானே அந்த கேஸை எடுக்க மாட்டேன், கேஸு பதிவு பண்ண முடியாதுட்டாங்கல்ல. ஒரு பெண் போய் இப்போ கேஸ் கொடுக்குறா, போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க முடியாதுட்டாங்க. பல மகளிர் அணிகள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு தானே கேஸே உள்ள வந்து. ஏன் சார் இப்போ எப்படி இதை ஒரு டவுட்டாக கேட்குறேன். இப்போ பொதுவாக இப்போ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்றீங்களா, அது அக்செப்டட் தான். இந்த பசங்க எப்படி இது ஒரு செக்ஸ் மாஃபியா மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டிபி
ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதில் வந்து நல்லா ஒரு பாஷான காரு, விலை உயர்ந்த பைக்ஸ் இது முன்னாடி எல்லாம் நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க ஒரு ட்ராப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலேஜ் பசங்களை, இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்களை ட்ராப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக பழகி அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சர்ன்ட்டில் தான் இவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க சார். அதை வந்து இவங்க வீடியோவாக பதிவு பண்ணி தான் வந்துட்டு மிரட்டி மிரட்டி எல்லாரு கூடயும் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய செக்ஸ் ஸ்கேண்டலாக இருக்கே சார். அந்த பெண்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா கோர்ட்டுக்கு போலீஸுக்கு போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஜேபி தலைவர், உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவர் வீடியோ வந்தது, உலக புகழ் பெற்றுச்சு. அதில் வந்து அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கேஸை கொடுக்கலையே. கேஸ் கொடுத்துருந்தா இதே தான் வச்சா பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இதுக்கு வித்தியாசமே கிடையாது. அவர் அன்னைக்கு அந்த தலைவர் எதிர்த்து நான் என்னை கேட்டபோது சொன்னேன், அவர் பாதிக்கப்பட்டதா சொல்கிற பெண்கள் வந்து கேஸ் கொடுத்தா தான் இதில் கேஸ் இருக்குது, அதுபடி இல்லைன்னா அது அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்ட ஒரு விஷயம், அதில் நம்ம யாரும் தலையிடவே முடியாது, அவ்வளோதான். அதை ஒரு விருப்பத்துக்கு வீடியோ எடுத்திருக்காரு. அதை யாரை திருத்தரமாக எடுத்துகிட்டு வந்து நீ தான் அயோக்கியம் அதில் அப்படின்னு. இப்போ இதில் வந்து ஒரு பெண் வந்து இப்போ கேஸ் கொடுத்ததுனால தான் வழக்கு கோர்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்ததுனால தான் கேஸ் ஆச்சு. இல்லாட்டி போனால் அவங்க பர்சனலாக பண்ணிக்கிட்டது, அதில் கேஸே கிடையாது. ஆக்சுவலா அவங்க அந்த திருநாவுக்கரசுன்னு நினைக்கிறேன், அவரோட இந்த பண்ணை வீடு, இந்த தோப்பா ஏதோ சொல்றாங்க, அந்த வீட்டுல தான் ஃபார்ம் ஹவுஸ், அந்த வீட்டுல தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துச்சுன்றாங்க. சரி, ஏன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டு வராங்கன்னு பார்க்க மாட்டாங்க? சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்னா, ஏக்கர் கணக்கா அப்படியே உள்ளே போவீங்க, கடற்கரை ஓரமாக அந்த வீடு இருக்கும். மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஒரு பங்களா இருக்கும். சுற்றி தென்னை மரமாக அது இதெல்லாம் போட்டு மயில் மான் எல்லாம் வளர்த்துவாங்க. அதில் ஒரு பெரிய சோலை மாதிரி இருக்குது. யார் உள்ளே போகிறா, யார் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படியே அந்த கடலில் போய் குளிச்சுட்டு வரலாம். குளிச்சுட்டு வந்து இங்கே நீச்சல் உடையில் இருக்கலாம், நிர்வாணமாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் நான் ஃபார்ம் ஹவுஸே வச்சுருக்கிறது. ஒரு காலத்தில் ஈசிஆரில் ராத்திரி 9 மணிக்கு மேலே பல்வேறு வகையான போலீஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ராத்திரிலேருந்து வெள்ளி சனி இரவுகள் நீங்கள் வந்து ஈசிஆர் ரோட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதெல்லாம் அக்செப்டடு, அதெல்லாம் சமூகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதான் இப்போ நீங்கள் பேசுகிற அர்த்தம் இல்லை. ஏன் சார் இப்போ இந்த ஜட்ஜ் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ஒருவேளை இப்போ இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கே ஏகப்பட்ட தடைகள் சிக்கல்களை தாண்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க எடுத்து அந்த வீடியோ புகைப்படம் தான் அந்த லேப்டாப் எல்லாம் வந்து சிக்கியிருக்கு. ஸோ டிஜிட்டல் எவிடன்ஸுன்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பசங்கள்லாம் வந்து மேல் இடத்துல போய் இவங்க திருப்பி ரீஅப்பீல் பண்ண முடியுமா? மேல் இடத்துக்கு போகும்போது யாருக்கிட்ட போகுது கேஸுங்கிறது இருக்குது. அதுதான் கேட்குறேன். அவங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு அந்த ஆளுங்கட்சி அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. பாஜக தான் மேலிடத்துல ஒன்றிய அரசுல ஆட்சியில் இருக்குது. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அங்க போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதான் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாலியல் வழக்கு வருதுமா, அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, ஏயா எல்லா இடத்துலையும் தேடியே இந்த கோயிலுக்குள்ளார பார்க்க மாட்டியா, பார்க்காம ஏன் விட்டேன்னு கேட்குறாங்க. கோயில் புனிதமான இடம், அந்த இடத்துல இந்த தப்பு நடக்காத நான் போயிட்டேன். பாஜக ஆட்சி இந்து கோயிலுக்குள்ளார கற்பழிக்கிறான். ஆமா, அந்த குட்டி பாப்பாவை தானே சார், அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள பேரெல்லாம் தெரியாத மாதிரி கற்பழிக்கிறான். பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிடிபட்ட அந்த கற்பழிச்சவனை விடுதலை செய்யணும்னு சொல்லி யார் வர்றான்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ போராட்டம் நடத்துறாரு. இன்னைக்கு அந்த கேஸ் முடியல. அதான் உத்தரப்பிரதேசம். இன்னைக்கு இந்த கேஸ் வந்து அப்பீலுக்கு போனாங்கன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. இது என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? அதுதான், அது வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒரு விஷயம். அது வந்து இந்த ஜாதி வெறினால அந்த ஒரு விஷயம் நடந்தது. பட் இந்த இடத்துல இந்த பசங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணி திருப்பி செக்ஸுக்கு கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் அவங்க படம் எடுத்ததுல தான் அவங்க மாட்டினாங்க. அது இல்லை, அந்த படத்தை எடுத்து திமிரில் அவ்வளோ நம்மளை யார் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு கொழுப்பு தானே அவங்க பண்ணதுக்கு காரணம். இது வந்து உச்சபட்ச தண்டனை, மரண தண்டனை கூட விதிக்கலாம். ஆனால் கற்பழிப்பு கேஸில் வந்து மரண தண்டனை விதிக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை குற்றம் சாட்டப்பட்ட ஆண்கள் வந்து தப்பு செய்யலன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் இதில் தான் டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கே. டிஜிட்டல் எவிடன்ஸை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாதுமா. இப்போ நாங்கள்லாம் வந்து அதில் வந்து சாட்சி சொல்லுவோம். செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நாங்கள்லாம் போய் சாட்சி சொல்லுவோம். என்னன்னா, அந்த பெண் வந்து எதிர்த்து போராடினாளா, கரெக்டு, எதிர்த்துக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் விட்னஸ் நாங்கள் பரிசோதனை பண்ணும்போது எங்களுக்கு தெரியும்.
அவங்களுடைய பெண்ணுறுப்பை சோதிக்கும் போது அவள் போராடினதுக்கான அடையாளங்கள் உள்ள தெரியும். அது எப்படி சார் தெரியும்? அது அது எல்லாம் அதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுங்க. 3 வருஷம் படிக்கணும். எடுக்கிறீங்களா 3 வருஷம் இது பண்ணலாமா? ஒரு வார்த்தையில் சொல்கிற பதில் இல்லை. அதனால் அந்த அந்த அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லுவோம், இது வந்து இந்த பெண் போராடினா, இந்த பெண் போராடவே இல்லை, ஒத்துழைச்சா அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். இதெல்லாம் சொன்னது போக அந்த கற்பழிக்கப்பட்ட அந்த குற்றவாளி வந்து குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ஏதாவது நோய்கள், தொற்று நோய்கள் இருந்தாக்கா, ஃபங்கஸ், ஸ்கேபிஸு, சிஃபிலிஸு, கோனோரியா இது போல் நோய்கள் இருந்தால் அவன் உடலுறவு வச்சதுக்கு பிறகு அந்த நோய் அந்த பெண்ணுக்கு போயிருக்கும். அந்த நோய் அந்த பெண்ணுக்கு இருந்ததுன்னா அந்த எத்தனை நாளாக அந்த நோய் இருக்கிறதுங்கிறதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி கற்பழிக்கப்பட்ட தேதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருந்தது அன்னைக்கு தான் அவளுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த அளவுக்கு டீப்பா ஆமாம், இந்த அளவுக்கு போவோம். இதையெல்லாம் சொல்லி தான் நாங்கள் அது வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்க முடியும். ஆனா மானம் போயிடுமே சார் அது வரைக்கும். அதெல்லாம் அதனால தானே பல பேர் வர்றதில்லை. அது ஒரு சினிமா தானே. இந்த பொள்ளாச்சி பாலியல் இதை வச்சு தானே இவர் அஜித்தை நடித்த படம் ஒன்று வந்தது, வக்கீல் அவர். அதெல்லாம் இதே தானே. அந்த பெண்கள் உள்ளே போனதை வச்சு தானே பூரா கதையும் ஜோடிச்சிடுறாங்க. இவங்களாக தான் வந்தாங்கன்னு காட்டிவிடுறாங்க. அது மாதிரி காட்ட முடியும். அதில் வந்து அவங்க கத்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகி அதெல்லாம் வந்து சைபர் கிரைமில் செக் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே ஜெனுவின் அப்படி வந்து உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சதுனால தானே இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பெண்ணா பெரிய தப்பு அந்த வீடியோ எடுத்து அந்த ஆடியோ வாஸ் வெரி கிளியர். ஆமாம், அந்த பெண்ணு கத்துது, அண்ணா அடிக்காத என்னை வந்து நான் ஃப்ரெண்டுன்னு தானே கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், எல்லா டைலாக் பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை தானே அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். இந்த பெண் கத்தும்போது நமக்கு அப்படியே அவ்வளோ இதாக இருக்குதுன்னு. அவ்வளோலாம் சொன்னப்புறம் கூட பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கலையே. அந்த அந்த விசாரித்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பெண்களை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் அவ்வளோ அசிங்கப்படுத்தினார். இப்போ அந்த ஆள் என்ன போட்டு வச்சுருக்காங்க, அந்த ஆள் என்ன பண்ணாங்க? ஏன் சார் இப்போ ஒரு சின்ன சந்தேகம், அதாவது இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து உங்கள் காலத்துலேருந்தே இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் வேற மோடில் இருந்தது. ஒரு பொண்ணை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? தெரிஞ்சுமே ஏன் மக்கள் மத்தியில் இன்னமும் அவேர்னஸ் இல்லை? தவிர்க்க முடியாதுமா. இப்போது எல்லா சேனல்லையும் இதை தான் சொன்னேன். மனிதன் அந்த காலத்தில் ஒரு படம் வந்து ஒரு ஃபேமஸ் ட்ராமா, அது டிகேஎஸ் பிரதர்ஸ் போட்டாங்க. டிகே சண்முகம், டிகே பகவதி அவங்களுடைய நாடக கம்பெனியில் அந்த ட்ராமா போட்டாங்க. அன்றைக்கி அந்த ட்ராமாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து, ஆனால் பிரமாதமாக ஓடிச்சு அந்த ட்ராமா. சினிமாவும் எடுத்தாங்க. என்ன கதை தெரியுமா? ஆர்மியில் டாக்டராக இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி கூட்டு குடும்பம். கல்யாணம் ஆகி லீவில் இருக்கும்போது கல்யாணம் எடுத்து முடிஞ்சப்புறம் ஆர்மியில் கூப்பிட்டவுடனே இவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான். தனியாக இருக்கா பொண்ணு. அப்போது வந்து ஒரு ஓவியன் வந்து ஒரு அடைக்கலம் அந்த வீட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்து தங்க வைக்கிறாங்க. அவன் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த பெண் தனியாக இருக்கிறான். அந்த ஓவியம் வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போய் 2 பேத்துக்கு மத்தியில் ஈர்ப்பு வந்துருக்கு. பெண்ணோட அவன் சேர்ந்துடுறான். 2 பேரும் இதாக இருந்தாங்க. பண்ணது தப்புன்னு அவனுக்கு ஃபீலிங் வருது. ஊரை விட்டு ஓடிடுறான். ஊரை விட்டு ஓடின பிறகு வடநாட்டில் போய் எங்கேயோ அது ஒரு மென்டல் மாதிரி ஆகி அது ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. அந்த டாக்டர் யாருன்னா இவருடைய கணவன். ஏன்டா இப்படி ஆச்சுன்னு அவர் கேட்கும்போது அவன் சொல்லிகிட்டே வரான், இந்த மாதிரி அந்த ஊரில் இருந்தாங்க, அந்த ஊரில் இந்த வீட்டில் நான் வந்து ஓவியனாக இருந்தேன், அந்த வீட்டில் இருந்த பொண்ணுக்கிட்ட நான் அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டேங்கிறான் தன்னுடைய மனைவி. டாக்டர் அப்படியே ஆடிடுறான். மனைவியே இப்படி பண்ணிட்டான். ஆஸ் அ டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வரான். வந்தாக்கா இவன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்குறான். யோசனை பண்ணுறான். பருவம் வந்த ஒரு பெண், திருமணம் பண்ணியாச்சு, அவளுக்கு அந்த திருமண வாழ்க்கையினுடைய அந்த இதெல்லாம் அந்த தாம்பத்திய சுகத்தையும் காட்டிட்டான். காட்டுறதுக்கு பிறகு விட்டுட்டு போயிட்டான். அந்த பெண் தன் உணர்ச்சிகளை எப்படி அடக்குவான்? ஒரு வாலிபன் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தான், தான் நிறையாமல் ஈடுபட்டு தவறு எம்எல்ஏ இருக்குது. அதனால் நான் இது அவன் மாத்திரம் தப்புன்னு அவள் இது பண்ணாக்க அந்த தவறுக்கு காரணமானவன் நான். சுற்றி இருந்து நீங்கள்லாம் இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலை. யாரோ ஒரு வாலிபனை கொண்டு அவளோட வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க. இவ்வளோ சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவளை யோக்கியமாக இருந்து சொல்லியிருந்தால் எப்படி முடியும்? ஆகவே அவள் குற்றமற்றவள். அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு பாதி காரணம் நானுங்கிறதுனால மன்னிக்க மனப்பான்மை உள்ளவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிறேன். அதுதான் கதை.
படம் வந்து டி.கே. பகவதி தான் அந்த கணவனாக வருவார், டி.கே. சண்முகம் தான் அந்த ஓவியராக வருவார், கிருஷ்ணகுமாரி நாட்டுக்கு பிரபலமாக இருந்த நடிகை தான் அந்த இதாக வருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து கடுமையான கண்டனம். இப்படி ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் கெட்டு போனாக்கா அது மன்னிக்க மனப்பான்மை உள்ள தான் மனிதன் விட்டுருவில்லாடான்னு கேட்டேன். ஆனால் அந்த படம் பிரமாதமாக ஓடிச்சு. அன்னைக்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. இது இப்போ நான் சொல்கிறது எப்போன்னா 50களில் வந்து, அப்பா 1950களில் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் அப்போ பார்த்த ட்ராமா. அது ஆக இந்த கதைகள் எப்போவுமே உண்டு. அவ்வளோ என்னம்மா விஸ்வாமித்திரர் மேனகை என்ன, சகுந்தலை யார், சகுந்தலையோட அம்மா மேனகை, அப்பா யார், விஸ்வாமித்திரர் சொல்ல மாட்டானுங்களே, சாமியாரே ஆடி போயிட்டாருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த பசங்க வந்து தப்பு பண்ணுறது வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியாது? நாளைக்கு இந்த வாதங்கள்லாம் வச்சாங்கன்னா என்ன பண்ணுது? அப்ப வெளியில வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சனாதனத்தின் அடிப்படையில் நான் விஸ்வாமித்திரர் செய்தை தவிர எங்கள் பையன்களும் செய்தார்கள் சொன்னாக்கா மோடியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஜட்ஜி என்ன சொல்லுவார்? ஆமாம், சனாதனத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்ன பண்ணுவோம்? ஏன் சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிட்டாங்க அதனால நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் போனோம் அப்படின்னு சொல்லியே இந்த கேஸை உடைக்கலாம்ல சார்? அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் சொல்லிட்டு போயிருக்குங்க. போனாங்க, எல்லாம் நடந்ததுமா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இப்போ கிடையாது. அதாவது இந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு எதிர்பார்க்காம போயிருக்குறாங்க. அதான் என்னைக்கு நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாமே டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். இந்த பெண்களையே ஒன்றும் இல்லாமல் நம்ம காட்ட முடியும். ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தன் வந்தான்னாக்கா ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகலாம். அந்த அந்த படத்தில் அஜித் நடித்த படத்தில் அதே தான் நடக்கும். அந்த பாண்டே தான் ஒருவர் நேர்கொண்ட பார்வை. அந்த படத்தில் அவர் தான் பாண்டே தான் வக்கீலாக வருவார். அந்த ஆர்குமெண்ட்லாம் எடுத்து வைப்பார். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இதை நான் தான் சொல்கிறேன், கற்பழிப்பு கேஸை வந்து நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. பல சமயங்களில் நாங்கள் வந்து விட்னஸ் கொடுக்கறதுக்கு உட்காந்துருப்போம். இந்த ஆணுக்காக அப்பியர் ஆகிற வக்கீல் கேட்குற கேள்வியை கேட்கும்போது போய் அந்த வக்கீலை சாத்து பல்லெல்லாம் உடச்சி போடலாமன்ற அளவுக்கு ஆத்திரம் வரும். அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஜட்ஜே சொல்லுவாங்க, யூ ஆர் கோயிங் பியாண்ட் த லிமிட் அப்படின் போது ஒரு அப்பாவியான ஆணை வந்து சமூகத்தில் ஒரு மோசமான ஆளை நீங்கள் காட்டுங்க, தலை காட்ட முடியாத அளவுக்கு அவன் கேவலமாக போய்டும். அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த கேள்வி. அப்போ திருப்பி வந்து இந்த விக்டிம்ஸை வந்து ஏதாவது மேல் இடத்துல அப்பீல் பண்ண அந்த விக்டிம்ஸ் போய் சொல்லுமா சார் சாட்சி? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். விவசாய கல்லூரி மாணவிகள் ஒரு பஸ்ஸில் வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு சிறை அப்படின்ன உடனே அந்த பஸ்ஸை கொளுத்தி விட்டாங்க. 3 பெண்கள் நெருப்பில் வந்து செத்து போயிட்டாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்டது பழனிசாமி ஆட்சி காலத்தில். மரண தண்டனையை பழனிசாமி ஆயுள் தண்டனையாக மாற்றினார். ஆயுள் தண்டனையை விடுதலையாக்கி வெளியே வந்துட்டார். அவ்வளோதான் பழனிசாமி காலத்தில் நடந்தது. கொலைகாரர்கள் சொல்லி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட 3 பேர் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அரசியல் செல்வாக்கினால் அவர்கள் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு கடைசியில் விடுதலையும் செய்யப்பட்டார்கள். அந்த 3 பெண்களுடைய பெற்றோர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஆக அதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமி அண்ட் பாஜக கூட்டணியில் இதெல்லாம் நடந்துருக்கு. அதனால் இன்றைக்கும் கூட்டணி அங்கே இருக்குது, இவங்க இங்கே இல்லைங்கிறது ஒன்று தான் இருக்குது. ஸ்டாலின் பார்த்து ஏதாவது கொஞ்சம் வேகமாக இருந்தாலுடைய அப்பீலுக்கு அவங்க போகாமல் இருக்க மாட்டாங்க. செல்வாக்குள்ள மனிதர்கள். இன்னொன்று என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்வால்வ் ஆனவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அதிமுகவில். அவர் மேலே கட்சி எந்த வகையான நடவடிக்கை எடுக்குது? அவருக்கு பதவியில் நீடிச்சுக்கிட்டே தர இன்றைக்கு உள்ள நீடிச்சுக்கிட்டு தான் ஒரு நடவடிக்கை பழனிசாமி எடுக்கும். இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து பாஜகவுக்கும் வந்துடுது. அவங்க கூட்டணி இருக்கு. அப்புறம் பாஜக கிட்ட பிடிச்சா நம்ம முடிஞ்சு போச்சு. அவ்வளோ புரியுது சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்